கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் இருக்கிற இந்த அழகான மலையை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? 1600களில் விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்களால் இந்த மலைக்கு மேலே ஒரு கோட்டை ஒன்று கட்டப்பட்டுச்சு. அந்த கோட்டை இராணுவத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுனால சுமார் 300 வருடம் இந்த கோட்டைக்காக பல யுத்தங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. பல ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த கோட்டை கடைசியாக ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோட்டை டோட்டலாக தரைமட்டமாக்கப்பட்டுருச்சு. இந்த மலைக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கேட் வழியாக தான் நம்ம இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். போன உடனே தொல்வியல் துறை போர்டு இருக்கும். அதில் இந்த மலையோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸில் அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட தானிய களஞ்சியம் ஒன்று இருக்கும். அதையும் விசிட் பண்ணுங்கள். அப்படியே இந்த கோட்டைக்கு மேலே ஏறுறதுக்கு நம்ம படிக்கட்டுகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும். சரியாக 30 படிக்கட்டுகள் நம்ம மேலே ஏறி போன உடனே அந்த நாட்களில் பயன்படுத்தப்பட்ட பீரிங் ஒன்று இருக்கும். அதையும் விசிட் பண்ணுங்கள். அப்படியே மேலே நீங்கள் ட்ரக்கிங் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே படிக்கட்டுகள் கிடையாது. மேலே போன உடனே சூரியனே பார்க்காத கிணறு ஒன்று மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சூரிய ஒளி படும், ஆனால் டைரெக்டாக சூரியன் இதில் படாது. அதுக்கு மேலே நம்ம போனோடனே கோட்டையோட என்ட்ரன்ஸ் படிக்கட்டு வரும். நீங்கள் அதுக்கு மேலே ஏறி போனீங்க அப்படின்னா ராஜாக்கள் குதிரையை கட்டுகிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தையும் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தாமரை குளம் ஒன்று இருக்கும். மலைக்கு மேலே இருக்கிற தாமரை குளம் பார்க்க வியப்பாக இருக்கும். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ராஜாக்கள் தங்கின அறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இந்த கோட்டையோட டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு பீரிங் ஒன்று இருக்கும். அதையும் பார்த்துட்டு இந்த கோட்டையோட சுரங்கப்பாதை வழியாக உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த கோட்டையோட ட்ரெஷரி வைப்பு அறை இருக்கும். அதையும் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே மேலே பாறைகளால் செதுக்கப்பட்ட படிக்கட்டு இருக்கும். அதுக்கு மேலே ஏறி போனீங்க அப்படின்னா இந்த தியாகதுர்கம் சிட்டியோட ஒட்டுமொத்த அழகையுமே நீங்கள் இதுக்கு மேலே இருந்து பார்க்க முடியும். இந்த கோட்டையோட மொத்த வரலாறையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. பேக் அண்ட் கோவை ஃபாலோ பண்ணுங்கள்.